ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி வேலை பார்த்துட்ருக்க மத்தியில் சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிட்டும் வாங்க. ஒரு நாளிலே ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று சூப்பராக உங்கள் லைஃபு அமோகமாக மாறதாங்க போகுது. அதனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னா, சில பீரியட் ஒரு என்னென்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும், நகரவே முடியாத மாதிரி இருக்கும். இந்த பீரியடில் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டிய தருணங்களாக இருக்கும். நின்று நிதானித்து வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியல, வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல நின்று நிற்க வச்சு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி பெயினை செல்ஃபாகவே நீங்கள் அது என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே எது முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் லெசனாக கற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி உங்கள் லைஃப் இருக்குது அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே கோத்ரூ ஆகிட்டுருக்கு, சில விஷயங்கள் ஹீலிங் நடக்குது, சில விஷயங்கள் லெசன் படிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே, இன்றைக்கி 2 முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்கு உண்டான டொனேஷன், உணவு டொனேஷன் கொடுக்கறதுக்கு யார் யார் முன் வரீங்களோ, ரெகுலராக கொடுக்குறவங்க கொடுத்துட்ருக்கீங்க. கலைச்செல்வி, அந்தியூர் கமல், அந்தியூர் ஃப்ரம் கமல், காயத்ரிமா, அடுத்தது கலைச்செல்வி, ஹேமலதா, சித்திரை செல்வி, இவங்க எல்லாருமே ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க. இன்னும் யாருக்காவது உதவி செய்யணும், எனக்கு நேரம் மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா இந்த மாதத்துக்கு இன்னும் எனக்கு டொனேஷன் சேர்ந்துச்சுன்னா இந்த 24, 25, 26 3 டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா என்னால் ஈஸியாக பண்ண முடியும். வீடியோ தொடர்ச்சியாக வர முடியலனாலும் உங்களை நான் எப்போயுமே மறக்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய சோல், நம்ம எல்லாருமே ஒரே சோல் ஃபேமிலி. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஆறுதலான வார்த்தை என்னோடய ஆறுதல் வார்த்தை, கடவுள் கொடுக்குற மெசேஜஸ் தான் உங்களை வழி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளி மூவ் ஆன் பண்ண வச்சிட்ருக்கு. ஸோ உங்களை மறக்க மாட்டேன். ஆனால் இக்கட்டான சுச்சுவேஷன், கொஞ்சம் டைட் ஷெட்யூல், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என் வீடியோஸ் வரல அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இப்போ டைம்லெஸ் ரீடிங் தான் ஆஸ் யூஷுவல். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தெரியுங்களா, இந்த துளசி மணியும் இந்த ருத்ராட்சமும் அடங்கிய இந்த பிரேஸ்லெட் இப்போ திரும்ப கிடச்சிருக்கு. ஆர்டர் போட்டு திரும்ப வாங்கியிருக்கேன். ஒரு 100 பீஸ் இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே ஆர்டர் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க முன்னாடியே நீங்கள் சொல்லி உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. 2-3 நாள் ஒர்க்கிங் டேஸில் கிடச்சிரும். அப்படி லீவ் டேஸ்லாம் இடையில மாட்டினுச்சு அப்படின்னா உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, எப்படியோ 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கிடச்சிருங்க. அதனால் இந்த மணி கடவுள்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு புனிதத்தன்மையோடு இருக்குது. எனக்கு பாசிட்டிவ்னஸ் இல்லை, எனக்கு நெகட்டிவாகவே இருக்குது, என்னோடய சிந்தனை எப்போ பார்த்தாலும் தாட் அப்படியே போயிட்டுருக்கு, என்னால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல, அடிக்கடி மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது, ஒரு சமயம் இருக்கிற மாதிரி இருக்கிற மூடு எனக்கு மாறிட்டே இருக்குது, எப்போயாவது அடிக்கடி ஒரு கவலையிலே போயிடுது என்னோடய வாழ்க்கை, ஏதாவது பழசில் நடந்த விஷயங்கள் குறித்து போய் அதையே பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை என் லைஃப்பில், எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, வெறுமையாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு துணையாக ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். இது கோயிலில் வச்சு அந்த பௌர்ணமி அன்னைக்கு மாசி மகத்தன்னைக்கு கிடைச்ச ஒரு பொருளுங்க. இது ரொம்ப கிஃப்டட். திரும்ப நான் ஆர்டர் போட்டு ப்ரேயர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அதனால் தேவைப்படுறவங்க இப்போ என்னென்னா கடவுளோட அந்த பிளெஸிங் வேர்ட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு அந்த 90ஓட சேர்த்து அந்த கோயில் பிரசாதத்தோடு சேர்த்து இப்போ இனிமேல் கொடுக்க போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பேர் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னீங்க. ஆர்டர் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் ஹையர் அசென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இது இந்த ஒரு நிமிஷம் மட்டும் உங்களோட எனர்ஜியை ஹையர் அசென்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாதுங்க. அடிக்கடி நீங்கள் எப்படியாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஃபீல் லோன்லியாக, ஒரு மூடு அப்செட்டாக, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, என்னால் சந்தோஷமாக ஃபீல் பண்ண முடியல அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி குடித்து உங்களுடைய அந்த ஒரு தாட் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த தாட் இப்போ தேவையா அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் தாட்டை நீங்கள் நமக்குள்ளே வர தாட்டு தேவையா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது அந்த தாட் அந்த இடத்துல நிற்காது, அது பயந்து ஓடிடும். ஸோ ஓகே, அடுத்தது இப்போ என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம்லெஸ் ரீடிங் தான். உங்களுடைய பர்சன் இன்றைக்கி உண்டான கேள்வி என்ன தெரியுமா? ஸ்பிரிட்ஸ் கிட்ட என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா,
உங்களுடைய நபர் இப்போ வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம், உங்களை ஏமாற்றிட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சனுங்க, அது வந்து எந்த உறவாக இருக்கலாம், அவங்க வந்து தற்காலிகமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கலாம், பிளாக்லாம் போட்டு போயிருக்கலாம், இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். சில விஷயங்கள் ஏதோ ஒரு உறவில் விரிசலாக இருக்கலாம். அது வந்து நம்ம வச்சு ஏமாத்திரம் எந்த ஒரு துறையில் இருக்கலாம், பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுங்க உங்களை விட்டு போயிருக்காங்க, நீங்கள் வேணான்ட்டு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியாக, அது அம்மாவோ அப்பாவோ பிள்ளையோ பணமோ காசோ தொழிலோ ஏதோ ஒன்று காரணம் காட்டி, அல்லது வந்து ஏதோ ஒன்று போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது தேர்ட் பார்ட்டி எது வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து அந்த பக்கம் போன உங்கள் பர்சன், உங்களை வேணான்னு தூக்கி போட்ட உங்கள் பர்சன், நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு நிற்கிறீங்க இல்லையா, அந்த பர்சன் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. இப்போது அந்த பக்கம் போன உங்கள் பர்சனோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்து சேனலாகக்கூடிய ஒரு மெசேஜஸும் வரும். அவங்க மைண்டில் உங்களை பற்றி இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க, இப்போ அவங்க வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி மூலமாக கிடைச்ச அந்த ஒரு பாடம் என்ன, லெசன் என்ன, உண்மையிலே சந்தோஷமாக அந்த பக்கம் போனவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற சில விஷயங்களும் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. இன்றைக்கி வந்து என்னமோ எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இது வரைக்கும் நான் டாபிக் சொன்னதே இல்லை, எது வந்தாலும் அப்படியே ரீடிங் படிப்பேன். இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு டாப்பிக்கில் எடுத்து போட சொல்லி இப்போ வந்த மெசேஜுங்க, டவுன்லோடாக வர விஷயம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து இப்போ ஏதோ ஒன்று வந்து குறித்து நம்ம வந்து இவங்களை விட்டு போயிட்டாலே நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சில கண்ணோட்டத்தோடு போயிருக்காங்க. அந்த மாதிரி போன ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒன்று தேடிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க தேடின விஷயம் வந்து முழுமை அடையலை. எதையோ குறித்து நம்ம போகணுமே, ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்து களத்தில் அவங்களால இறங்க முடியல. என்ன அப்படின்னா, நான் வந்து சந்தோஷம்னு நினைக்கிற விஷயம் இந்த இடத்துல சந்தோஷம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. எனக்கு இது வேணும்னு நினச்சிட்டு நான் போனேன். ஒரு பர்சனாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கெரியர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு இது வந்து சரியாக வருமா அப்படிங்கிறது தெரியலையே. உங்களுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த விஷயத்து கூட, இந்த ஒரு நபர் கூட நான் இருக்கும்போது, பாஸ்ட் பர்சன் கூட நான் இருக்கும்போது, அதாவது உங்கள் கூட இருக்கும்போது என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து சரியான பாதையாக இருக்குமா, இல்லை வந்து இந்த இடத்துல நான் வந்து போகலாமா, இந்த பர்சனோட போகலாமா, இந்த விஷயத்தில் நான் செய்யலாமா, அல்லது ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத. ரொம்ப இப்போ வந்து அவங்களால வந்து அந்த நபர் முக்கியமா அப்படின்னு போனவங்க இன்றைக்கி அந்த நபர் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப் பேக் வராங்க. என்னென்னா, இந்த நபர் கட்டிட்டா, இந்த பர்சன் நமக்கு முக்கியம்னு சொன்னால், இந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்க. உங்களை விட்டு போகணுங்கிறதுல முடிவு எடுத்து போயிட்டாங்க. பட் ஆனால் நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்டு வந்து இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அம்மாவாக இருக்கலாம், எந்த பர்சனாக வேணாலும் இருக்கலாம், நபராக இருக்கலாம், உங்களை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கலாங்க, அது ஏதோ ஒன்றுங்க. அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் கூட இருக்கிறது சந்தோஷம் இல்லை. இப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க. அவங்களால இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க முடியல அவங்க கூட. ஏன்னா சில விஷயங்கள் அவங்கள பற்றின உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, நிறைய விஷயம் வந்து அவங்கள தனிமையில் வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த தேர்ட் பார்ட்டி வேணும்னு சொன்ன இந்த சுச்சுவேஷனுக்கு பிஃபோர் தேர்ட் பார்ட்டி வேணாங்கிற அந்த முடிவு வருது பாருங்கள். இந்த 2 சுச்சுவேஷனும் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் வந்து பாஸ்ட் பர்சன் வந்து என் லைஃப்பில் நிறைய வந்து அப்கிரேட், இவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அன்பு கிடைச்சிது, உண்மையான அன்பு கிடைச்சிது, பாசம் கிடைச்சிது. ஆனால் வந்து ஏன் நான் விட்டு வந்தேன், எதுக்காக நான் இப்படி தேவையில்லாமல் அவங்க கூட சண்டை போட்டு இந்த விஷயம் வந்து தேவைன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். இப்போ வந்து தேடிட்டு போன அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு எந்த ஒரு விஷயம், அது வந்து நகை பணம் அது குறித்து கெரியர் குறித்து எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து அவங்க அதுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல. அவங்க சம்பாதிக்கிற அந்த காசோ பணமோ அல்லது வந்து இன்னொன்று தேடிட்டு போனால் அந்த ஒரு நபரோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல. இப்போ வந்து அவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் எது கரெக்டு, எது செய்கிறது அப்படின்னு எந்த விதமான உங்ககிட்ட இது வரைக்கும் கைடன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொடுக்குற கேர், அன்பு, ஒரு சோல்ஃபுல்லி கனெக்டட் இல்லையா 2 பேரும், அதில் கிடைச்ச அந்த ஒரு உண்மையான ஒரு அன்பை வந்து இப்போ வந்து மிஸ் பண்ணுற மாதிரி சோல் வந்து ஏதோ நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால இப்போ உங்ககிட்ட வந்து பேசவும் முடியல. இப்போ வந்து அவங்க லைஃப்பில் எது நடந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த மனநிலையில். முன்னெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும்
உங்ககிட்ட ஓடி வந்து மறக்காமல் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. எது வேணாலும் சொல்லலாம் உங்ககிட்ட. ஏன்னா இந்த விஷயம் வந்து வேறு யாருக்குமே போகாது. ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இப்போ வந்து நம்பி போன ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு பொய் மாதிரி, மாய மாதிரி, ஏமாத்துற மாதிரி இருக்குது. அவங்கள நிச்சயமாக ஏமாத்துனதுனால இப்போ வந்து அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. 9999லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள். அதனால் இப்போ வந்து ஒரு என்னென்னா உங்ககிட்ட வரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட போகல. ஏன்னா நிறைய தப்பு பண்ணிட்டேன். திரும்ப நான் வந்து இவங்ககிட்ட நான் என்ன சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஆனால் என்னோடய சோல் வந்து நான் பண்ணது தப்புன்னு அவங்களுடைய அந்த ஒரு எத்திக்கல் மைண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு மனசாட்சி, அது வந்து அவங்கள கொண்டுகிட்டே இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவங்க வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா அவங்களா தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு என்னென்னா ஒரு கூட வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ தான் முதல் முறையில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பண்ண தப்பு என்ன, நம்ம இவங்களுக்கு நம்ம பண்ணமே கர்மா, அது வந்து திரும்ப நம்மளே அடிக்குது. நமக்கு அவங்கள ஏமாற்றிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்கள காயப்படுத்திட்டு வேணான்னு விட்டு வந்தேன்னா, இப்போ நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னை விட்டு வேணான்னு போகுது. இல்லை அந்த விஷயம் தப்பான ஒரு முடிவாக இருக்குது, என்னால் அந்த விஷயத்தை சூஸ் பண்ண முடியல, அதோட தவறான ஒரு நடவடிக்கை வந்து எனக்கு வந்து இப்போது ஃபுல்லாக புலப்படுது. நான் இப்போ அவருங்க இப்போ வந்து என்னென்னா ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் தனிமை தான். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா என்ன நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே கேட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டே இருக்காங்க நடைப்பெண்ண மாதிரி. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம் இங்கே அப்படின்னு. அடுத்தது உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சர்லாம் வந்து வரணும், வேகமாக வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு சோல் வந்து நிச்சயமாக தேடுது. இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து இதில் சேஞ்ச் ஆகுறாங்க. இந்த ஒரு ஸ்டாப் பீரியட் அவங்களுடைய அந்த ஒரு டிவைன் மாஸ்குலைனோட அந்த ஒரு ஸ்டாப், எந்த ஒரு விஷயமே வந்து அவரால் வந்து செய்ய முடியல. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயம், அந்த ஒரு தன்மையில் அவர் இருக்கார். இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் கிடக்கிறது, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, உங்களை பற்றின திங்கிங் தான் அதிகமாக வருது. தூங்க போகும்போது நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படி நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வேகமாக வந்து இந்த ஒரு நிலையில் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அதனால வேகமாக வராங்க. ஒரு என்னென்னா இன்னுமேல் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கிளாரிட்டியாக கொண்டு வரணும், ஒரு தெளிவாக இந்த ஒரு கனெக்ஷன் வந்து என்னென்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கனெக்ஷன். இது வந்து சோல் டெஸ்டின்டு கனெக்ஷன். இது வந்து டிவைனால் ஒரு டெஸ்டின்டு கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகிடுச்சு. இவங்களை விட்டு என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது. நானே மூவ் ஆன் பண்ணி போனாலும் எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணுற அத்தனை விஷயங்களும் எனக்கு கார்மிக்காக இருக்குது. எனக்கு வந்து தேவைப்படாத ஒரு விஷயம், எனக்கு வந்து காயப்படுத்துகிற, எனக்கு வந்து கொடுமைப்படுத்துகிற, என்னை வந்து துன்புறுத்துகிற ஒரு விஷயம் தான் எனக்கு ஆப்போசிட்டில் நான் தேடி போகிற விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த கர்மா லெசன்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில லெசன்ஸ்லாம் இருக்குது. நான் எப்படியும் இதை சரி பண்ணணுன்னா நான் அவங்கக்கிட்ட போய் தான் ஆகணும், சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற முடிவும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையான பர்சன், டிவைன் ஃபெமினாக இருக்கலாம், டிவைன் மாஸ்குலனாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஏமாத்தின ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு உண்டான கார்மிக் லெசன்ஸ்லாம் இப்போ கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் உங்களை விட்டு போனவங்க இப்போ வந்து தனியாக தான் இருக்காங்க. அங்கே நிறையா நல்ல வாழ்க்கையில் நல்ல பாடம் கிடச்சிருக்கு. அந்த பாடத்தில் அவங்க தனிமையாகவும் அவங்க விரக்தினாலும் ஃப்ரஸ்ட்ரேஷனாலும் சந்தோஷமாகவே இல்லை. அவங்க என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உண்மையான சந்தோஷம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் வந்து நிறைய தவறு பண்ணிட்டோமே, நிறைய தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுக்கே வெக்கமாக இருக்கே, நம்மளை நினச்சி நம்மளாலே வந்து திரும்ப வந்து இந்த விஷயத்தை நான் இந்த உறவை நான் எப்படி சொல்லி என்ன சொல்லி என்னோட தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரியல அவங்களுக்கு. பட் வேகமாக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எதுக்கு வந்து அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து கடவுள் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, உங்களை விட்டுட்டு வேற ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் அழுகிற அழுகையும் உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல. ஏன்னா ஒரு உண்மையான அன்பு நம்மளோடது, நமக்கானது, நம்ம கூட வரும்னு கடைசி வரைக்கும் உங்கள் மைண்டை வந்து பழக்கப்படுத்தி வச்சு இன்றைக்கி அதே உறவு நீ வேணான்னு தூக்கி போட்டு அன்றைக்கி வந்து உயிரே உலகமே நீ தானே சொன்ன அதே வாய் இன்றைக்கி நீ வேணான்னு இன்னொன்று சூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த பெயினை விட்டு வெளியில் வர முடியல. கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து
நகர்த்திக்கிட்டே போகிறீங்க. அப்போ வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே வந்து உணர்த்துறாங்க. இந்த விஷயம் மாயையான ஒரு விஷயம். உனக்குள்ளே நிறைய பேர் வந்து சோல் சர்ச்சிங்குள்ளெல்லாம் வந்து கடவுளை தேடி சிவன் நிறையா பேருக்கு காட்சி அளிச்சிருப்பாங்க, முருகன் நிறைய பேருக்கு வந்திருப்பாங்க. அதர் ரிலீஜன்ஸ் பார்க்குறவங்க உங்களுக்கான சில எந்த உலகத்துக்குமேங்க, இது ஃபாரின்லேயா இருக்கட்டும், எந்த ஊரில் வேணாலும் இருக்கட்டுங்க, நார்த்தில், சவுத்தில், இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது எல்லாமே ஒன்று தாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ஒரு 4 விஷயத்தில் வருங்க. அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு காதல், இந்த லவ் நம்ம வச்சு ஏமாத்துற இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம், கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம். இதில் பேஸ் என்ன அப்படின்னா லெசன் கற்றுக்கிறதுக்கு தான். ஆன்மாவை பற்றின ஒரு கல்வி தான். இந்த கல்வியை படிச்சுட்டோம், கரெக்டாக நம்மளுடைய அலைன்மெண்ட் ஆகுது, நம்மளுடைய ஆன்மா அலைன்மெண்ட் ஆகுது, பாடி மைண்ட் அண்ட் சோல் அலைன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கான ஒரு பர்பஸ் தெரியும், சோல் பர்பஸ் தெரியும். அதுக்கப்புறம் லைஃப் எல்லாமே எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா ஸ்கெட்சுமே கடவுள் எழுதி வச்சுருக்காரு. இதில் என்னன்னா கடவுள் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ். இது எல்லாமே லெசன் தாங்க. நீங்கள் இங்கே என்னெல்லாம் லெசன், அன்புக்காக ஏங்குற பர்சன்ஸ் தான் நீங்கள். அது ஒரு கார்டு ஒன்று வந்திருக்கு. வாவ், நிறைய போராட்டம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, நிறைய போராட்டம் நடக்குது. இங்கே பாருங்கள், இந்த கார்டில் பாருங்களேன், இது நான் மூடி வைக்கிறதுக்காக நான் எடுத்தேன். உன் கஷ்டம் விலக போகிறது நம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதனால் அவங்களோட மைண்டில் வந்து இப்போ என்னென்னா நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. அவங்களுக்குள்ளே நிறைய கேட்டுக்கிறாங்க. நம்ம இப்போ செகண்டாக சூஸ் பண்ண ஒரு விஷயம் நம்ம தேடி போனோமே, இது ஏன் இப்படி பண்ணிச்சு, அது ஏன் இப்படி பண்ணிச்சு, எதுக்கு என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் பர்சனோட மைண்டில் இப்போ இருக்குது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் இருந்துச்சு இல்லைங்களா, என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாற்றிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஒரு கார்மிக்காக இருந்து என்னை வாழவே விடலை, என் லைஃப்பை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது இல்லையா. இப்போ வந்து அதே தாட் வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை ஆகும் இல்லைங்களா. உங்கள் மைண்டில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. இப்போ அவங்க மனசில் என்ன ஆகுது, எதுக்காக நான் செகண்டாக சூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது, நான் நம்பினேனே, என்னை ஏன் அப்படி ஏமாத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கரண்ட்டில் வந்து உங்கள்கிட்ட வரணுங்கிறதும் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த செகண்ட் பர்சனால் இந்த செகண்ட் சூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் எதுக்கு எனக்கு இவ்வளோ கார்மிக்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து கவலையில் வந்து நிற்கிறாங்க. எதுனே தெரில, ஆனால் போராடிட்டே இருக்காங்க. மைண்டில் அமைதி இல்லை, ஒரு தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, வெளி உலகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு உள்ளே ரொம்ப அழுகிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட எந்த விஷயமே இப்போ வந்து இல்லையே. நம்ம வந்து கையில் இருக்கிற வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து இப்போ அவங்க லைஃப்பில். நல்ல விஷயத்தை விட்டுட்டு இப்போ ஒரு மோசமான விஷயத்தை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த விஷயத்தை என்னால் விட்டுட்டும் வர முடியல, ஆனால் அது கொடுக்குற டார்ச்சரையும் என்னால் அனுபவிக்க முடியல, மைண்டு ஃபுல்லாக தொடர்ச்சியாக ஒரே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு தான் உங்கள் பர்சனோட மைண்டில் இப்போ இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. இதுக்கு தாங்க பூ வைக்கணும், ஆனால் பூ இல்லை. ஸோ வந்து நான் இந்த துளசி மணி, இந்த ருத்ராட்சம் இதை வைக்கிறேன். ஏன்னா இதுதான் மிராக்கிளான ரீடிங். என் பர்சன் வருவாங்களா, என்கிட்ட வந்து அன்பு சொல்லுவாங்களா, லவ் சொல்லுவாங்கன்னா, இது வந்து என்ன சாமானியப்பட்ட கால் கிடையாதுங்க. இது என்னென்னா ஒரு கண்டிப்பாக டெஸ்டின்டு பார்ட்னர் தான். கடவுளே இணைக்கப்பட்டு. எதுக்கு இந்த பிரிவினை, எதுக்கு அப்படின்னா உங்களுக்கும் சில லெசன்ஸ் இருக்குது, உங்கள் பார்ட்னருக்கும் சில லெசன்ஸ் இருக்குது. அவரும் அங்கே போய் அடிவதை வாங்கி கற்றுக்கிட்டு வருவாங்க. எது வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், லெசன் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அவங்களும் வருவாங்க. உங்களுக்கும் இந்த தனிமேலே சோல் சர்ச்சிங் வந்து உங்களுக்கு உண்டான லெசன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. செல்ஃப் லவ் பண்ணுவீங்க, அவங்க மேலே இருந்த அடிக்ஷன், அவங்க மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன், வருவாங்க இவங்க தான் முக்கியம்னு ரொம்ப அடிக்ஷனில் போயிருப்பீங்க இல்லையா. அந்த விஷயம்லாம் இருக்காது இனிமேல். ஏன்னா உங்களை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் முக்கியம், கடைசி வரைக்கும் நம்ம தான் பிரயாணம் பண்ணணும், கடவுளோட துணையில் சரணாகதியில் வந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் இதுதான் டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்க. நிறைய டேரோ ரீடர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, டிவைன் டைமிங், டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு டைம் மாறும். ஏன் டைம் மாறுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னர் ஒர்க்கு, இன்னர் அசென்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்கும்போதே டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு இன்னர் ஒர்க் அசென்ஷன் நடக்கும்போதே டிவைன் மாஸ்குலைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் ஆக்சுவலாக வந்து அவங்களும் வந்து மாறுவாங்க. இந்த 3D வேர்ல்டில் தான் நீங்கள் வந்து சேர்றதுக்கு இவ்வளோ போராட்டம். ஆனால் ஆக்சுவலாக 5D வேர்ல்டில் நீங்கள் ஆல்ரெடி சேர்ந்துட்டீங்க. ஸோ இந்த வந்து ஒரு மாயான அந்த ஒரு உலகத்தில் நம்ம வந்து மாயைக்குள்ளே மாட்டிக்கிறோம். சில விஷயங்கள் இங்கே பாடமாக படிக்கும்போது நமக்கான அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா ஸ்கெட்சுமே அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு. நம்ம நம்பி சரணாகதி ஆகிட்டு எனக்கு எது நடந்தாலும் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி 2222 கண்டிப்பாக பார்ப்பீங்க.
இது ஒரு அழகான ஒரு காதல் காவியம் தான். நிச்சயமாக சேரும். வந்து ப்ரப்போசல் இருக்குது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது வரைக்கும் உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் அவங்க இருந்திருக்கலாம், இவங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் நீங்களும் இருந்திருக்கலாம். அதனால் இப்போ வந்து என்னென்னா 2 பேருக்குமே அந்த பிரிவு கற்றுக் கொடுத்த லெசன்ஸும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் சேர்ந்து உங்களுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல் 2 பேரோட இதுவுமே அலைன் ஆகிருக்கும். அந்த அலைன்மெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக மேரேஜ், கனெக்ஷன், ப்ரப்போசல் எல்லாமே வருது. இது வந்து நிச்சயமாக 100% உண்மை. இந்த ஒரு எனர்ஜி கிளைம் பண்ணணும் அப்படின்னா லவ்னு வந்து போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. உங்கள் பர்சனோட மைண்டில் இப்போ சந்தோஷம் இல்லை, எப்படியும் நிலையாக உங்களை தேடி வராங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு உண்மையான விஷயம். நிறைய விஷயம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயம்லாம் வருது. இதுதான் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பர்சன் மைண்டில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம். எது உங்களை விட்டு போனாங்களோ அங்கே ரொம்ப அடி வாங்குறாங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் வந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அலைன் ஆகும்போது, லெசன் படித்து முடிக்கும்போது, அவங்களும் லெசன் படிக்க ஆரம்பித்து அவங்களும் முடிக்கும்போது சீக்கிரமாக இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சேர்கிறதுக்கு உண்டான தருணம் வருது. இப்போ வந்து உங்கள் பர்சன் மைண்டில் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஓவராலாக நம்ம பார்க்குறதுனால என்ன வேணாலும் வரலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோடய பர்சனல் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் பர்சன்ஸ் வராங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வராங்கன்னா ஐ எம் மேக்கிங் மை வே பேக் டு யூ. கண்டிப்பாக வராங்கங்க. 100% ட்ரூ. ஓகேவா? லவ்னு இதில் டைப் பண்ணுங்கள். நிறைய எனர்ஜி இருக்கனால மாறி மாறி கூட வரலாம். அதனால் ஐ see யுவர் ஃபேஸ் வென் ஐ க்ளோஸ் மை ஐஸ். பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வருதுங்க. அவங்க வந்து கண்ணு மூடும்போது உங்கள் கண்ணு மூடும்போதும் நீங்கள் தான், கண்ணை திறந்தாலும் நீங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. அவங்களால மறக்க முடியலங்க. சுற்றியும் உங்கள் உருவம் தான் இருக்குது. சில எனர்ஜி, பேட் எனர்ஜியும் வருது. ஐ எம் நாட் குட் பர்சன் லைக் யூ திங்க், ஹேவ் லாட் ஆஃப் பேட் கேரக்டர். நிறைய கெட்ட விஷயங்கள் எனக்கு இருக்குது. இது வந்து ஓவராலாக பார்க்குறதுனால, நிறைய பேர் பார்க்குறதுனால, கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாமே வரும். உங்களுக்கான ரீடிங்னு எடுத்துக்க வேணாம், தேவைப்படுறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ எம் அஃப்ரைட் டு காண்டாக்ட் யூ. சொன்னேன்ல, உங்ககிட்ட எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறதுல வந்து ரொம்ப பயப்படுறாங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ பெயின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விட்டு போயிருக்காங்க. அது ஒரு உங்களை வந்து தனியாக விட்டு போயிருக்காங்க. அதனால இப்போ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி வருதுன்னே வந்து தெரியல அவங்களுக்கு. ஐ ரெக்ரெட் லைன் டு யூ. நிறைய பேர் வந்து என்ன, உங்கள் பர்சன்ஸ் வந்து சில பேர், உங்கள் பர்சனில் சில பேர் வந்து பொய்யும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸும் அவங்களோட எனர்ஜியும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிது இங்கே. ஐ ஹாவ் புட் மை பாஸ்ட் இன் த பாஸ்ட், வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் வித் யூ. அதான் நான் சொன்னேன்ல தெரியுங்களா, வராங்க உங்களை தேடி. அதனால் வந்து பாஸ்டெல்லாம் தூக்கி பாஸ்ட்டில் போட்டாங்க. உங்கள் கூட உங்களுக்கு உண்டான அழகான இது எல்லாமே உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனலிங் மெசேஜுங்க. அவங்க வந்து சொல்லாமல் உங்ககிட்ட மறைச்சி வச்சுருக்க ஒரு விஷயம் வருது. ஐ கேன் ஸ்டில் ஃபீல் யூ, ஐ ஃபீல் அவர் கனெக்ஷன் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நான் வந்து ரொம்ப உன்னை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நிறைய பாசிட்டிவிட்டியாக இருக்குது எனக்கு. அவங்க சேனல் அவங்க சொல்லலை, பட் அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து கிடைக்குது. இது எல்லாமே உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு தாட் அல்லது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய. ஐ ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், யுவர் தாட்ஸ் ஹாண்டட் மீ. என்னால் அதான் நான் சொல்கிறேனே, அவங்களால தூங்கவே முடியல. நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் போட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உங்களோட நினைவுகள் தான் அதிகமாக அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து சேனல் ஆகக்கூடிய ஒரு மெசேஜ். இஃப் யுவர் பாத் இஸ் க்ளோஸ்ட், கிரியேட் யுவர் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் கொடுக்குற மெசேஜ் அப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாதை இப்போ வந்து எதுவுமே தெரியல, உங்களை விட்டு போயிட்டாங்க, ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு கெரியர் பாதையை நோக்கி நீங்கள் போங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. சில விஷயங்கள் டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இது பிஸ்னஸ்லேயே கூட இருக்கலாம். மூணா கதவை தட்டிட்டு இருக்கீங்க, திறந்துருக்கிற கதவு பக்கம் போங்க. பிட்ரேயல் பிஹைண்ட் மீ, ஹையர் சோல்ஸ் ரிவீல் ஆல் த ட்ரூத் டு மீ. நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள் பர்சன் வந்து செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா, ஹையர் சோல்ஸு, ஏஞ்சல்ஸு, கடவுள் எல்லாமே எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? அதுதான் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா உங்களை நல்லவங்க நினச்சி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் கொடுத்ததுனால கடவுள் தான் உங்களுக்கு அவங்களோட அந்த முகத்திரையை கிழிச்சு காமிச்சிருக்காங்க.
வெயிட் ஃபார் சம் டைம். சில நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் வரும், கண்டிப்பாக அவங்க சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல வருவாங்க. ப்ளீஸ் வெயிட் இயர், ஐ எம் கம்மிங் ஆன் யுவர் வே வித் கிளாரிட்டி. நான் கரெக்டாக கிளாரிட்டியாக தெளிவாக உங்ககிட்ட இப்போ வந்தேன்னா நான் வந்து தெளிவான கிளாரிட்டியோட உனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக உங்க கூட நான் எப்போயுமே இருப்பேன் அப்படிங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்குறாங்க. வெயிட் பண்ணுறீங்களா இல்லை கிளம்புறீங்களா, மூட்டையை கட்டுறீங்களா அப்படிங்கிறது உங்களோட பெயினை பொறுத்து இருக்குங்க. அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடவுளை சூஸ் பண்ணுங்கள், உங்களை சூஸ் பண்ணுங்கள். சேனல் ஆகிற மெசேஜ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து ரெசனேட் ஆகிருக்கு கார்டுக்கும். இன்னும் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செலெஷியல் கார்ட்ஸ்லேருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு கைடன்ஸாக இன்றைக்கி வந்துகிட்டே இருக்குது. சிங்க்ரானிசிட்டி சர்ப்ரைஸை சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே சில விஷயங்கள் வருது, உன் பர்சன் வராங்க, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே சில விஷயங்கள் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பர்ஸ் மூலமாக கைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்க்ரானிசிட்டி இருக்கும், அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய பாதை வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நேராக போயிட்டே இருங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாங்க. இது வந்து சின்க்ரானிசிட்டி சர்ப்ரைஸ். நீங்கள் ஒரு விஷயம் தேடிட்டே இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கே தெரியாமல் கரெக்டாக வந்து அது வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு பர்சனை பற்றி நினைக்கலாம், அவங்ககிட்டேருந்து கால் வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த பர்சன் கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு கால் வருது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு காதலை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் வந்து தெரியுங்களா, ஒர்க் பண்ணி அவங்களுக்கும் சரி பண்ணி அவங்களையும் கரெக்ட் பண்ணி அவங்களோட எனர்ஜியும் கொஞ்சம் ஹையராக கொண்டு வந்து இதெல்லாம் பெரிய வேலை. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் பவர், அந்த பவர் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது வந்து நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லவே நீங்கள் அதிகப்படியான சந்தோஷமும் அபண்டன்ஸும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வருது. அதனால் உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்டாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதுங்க, ஜேர்னல் மாதிரி தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க. அதனால் ஏன்னா பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோட சந்தோஷமாக நீங்கள் இருக்கும்போது தான் உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. சில விஷயங்கள் கார்மிக்காக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இழப்புகளை கொடுத்துட்டு உங்களை வந்து அழ வச்சுட்டு போயிருக்கலாம். இது என்னென்னா சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியாக ஒரு இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஹீல் பண்ணக்கூடியதை மிரர் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னர் இருந்திருப்பாங்க. அதனால இந்த சேலஞ்சஸ் எல்லாமே, இந்த கஷ்டங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா நீங்கள் வளர்கிறதுக்காகவும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் லெவல், ஆன்ம லெவல் வந்து முன்னேற்றம் அடைவதற்காகவும் அது நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காகவும் வந்திருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பெயினோடு இருந்தால் தான் உங்களுக்குள்ளே வருவீங்க. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வெளியில் உள்ள விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே உங்களுடைய நாட்டம் முடிஞ்சு போயிடும். அதனால் கடவுள் வந்து அழகாக சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நடக்குது அப்படின்னா சில டெஸ்ட்டெல்லாம் வச்சு நீ கரெக்டாக இருக்கியா, கரெக்டான லெசன் படிச்சிருக்கியா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்து சொல்லுவாங்க. லைஃப் சேலஞ்சஸ் எல்லாமே இதெல்லாமே தான் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு, ஃபிசிக்கல் லெவல் ஒரு க்ரோத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் லெவல் க்ரோத்துக்கும் ஆன்ம வளர்ச்சிக்குமே இது வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்குமே நம்மளை கொண்டு செல்லுது. அதனால் நிறைய வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனோ அல்லது வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதனால் அதை குறித்து நீங்கள்லாம் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த டெஸ்ட் வந்தாலும் எது நடந்தாலுமே அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ண வருது அப்படின்னா உங்களை வந்து ஸ்ட்ராங்கராகவும் ஹெல்த்தியராகவும் வைசராகவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மாற்றுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் தான் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா டெஸ்ட்டிங்கை வைக்கிறது கடவுள் தான், அவர் தான் டெஸ்ட் வைக்கிறாரு. அவர் டெஸ்ட் வைக்கிறதுல ஏதாவது வந்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்காம அவர் வந்து டக்குனுலாம் டெஸ்ட்டெல்லாம் வைக்க மாட்டார். நமக்கான லெசன் வந்து கஷ்டம் வரும்போது தான் நமக்கே தெரிய வரும். நமக்குள்ளே தான் வந்து அந்த லெசனை வந்து நம்ம படித்து நமக்குள்ளே மக்கப் பண்ணி நமக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டு வந்து நம்மளால் ஈஸியாக உள்ள நல்லா ஆணித்தனமாக வேர் வரைக்கும் அந்த எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு பாடம் வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருச்சுன்னா அதை எப்போ எந்த ஏஜுக்கு கழித்து கேட்டாலும் எந்த ஏஜில் கேட்டாலும் மறக்காது இல்லைங்களா. அந்த மாதிரி பசுமரத்தாணி மாதிரி இந்த வாழ்க்கை பாடத்தை கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கஷ்ட நேரத்துக்குள்ளே வரும்போது தான் நீ சரியான பாடம் வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குது, யார் என்ன எப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நீ வந்து கற்றுக்க வருவ அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிய வருங்க. அதனால இங்கே வந்து நீங்கள் சில நம்பர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில மெசேஜஸ் பார்த்துட்டு
அடுத்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் வாழ்க்கையில். இப்போ வந்து கரண்ட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையா வந்து ஒரு கஷ்டங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் இப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன், அதாவது உங்களுக்குள்ளே வந்திருப்பீங்க. செல்ஃபோட கனெக்ட் பண்ணுங்கள். செல்ஃப் டாக் நீங்கள் வந்து பேசுங்க, உங்கள்கிட்ட பேசுங்க. யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முகம் கொடுக்காம அவங்க விட்டு போயிருப்பாங்க. வேறு ஒருத்தவங்க தான் முக்கியம், வேறு ஒரு பர்சன் தான் முக்கியம்னு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசிக்கோங்க. அதுவே நிறைய கிளாரிட்டியாக கிடைக்கும். செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. உங்களுக்கான எனர்ஜி சேஞ்சஸ் இது எல்லாமே லைஃப்பில் நிறைய ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே க்ரோத்தை நோக்கி போகிற ஒரு விஷயம் தான். அதனால செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். இது ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன்னா, உங்ககிட்ட உங்கள் மைண்டில் உங்கள் ஆழ்மனசில் சில கெட்ட விஷயங்கள் பதிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து வெளியில் உள்ளவங்க காமிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, நிறைய இன்னர் ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு இருக்கிற அந்த இன்னர் செக்யூரிட்டி, இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம் நீங்கள் ஹீல் பண்ணும்போது, உங்களுக்கான ஆப்போசிட்டில் இருக்க விஷயங்கள்லாம் போயிடும். இங்கே எல்லாமே எனர்ஜி பேசிஸில் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதனால தாங்க இப்போல்லாம் வந்து எந்த ஒரு விஷயம் குறித்து நான் பயப்படுறதே இல்லை. ஜாதகமாவது ஜோசியமாவது, அது ஏன்னா அது தாண்டின ஒரு மிராக்கலான ஒரு விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அது என்னாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு அவசியம் தேவையில்லை. அதனால் இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்கலாம். அதன் மூலமாக நிறைய என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு புதிய பிகினிங் தான் லைஃப்பில், பாசிட்டிவிட்டியோட ஒரு இனிமேல் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லது உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இனிமேல் ஆரம்பிக்க போகிறீங்களா புதுசாக, அது எல்லாமே வந்து நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அதனால் ஒரு ஜாய்ஃபுல் ஆட்டிடியூடோட, அது நல்ல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்தெந்த இடத்துல என்ன விஷஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ரொம்ப நெருங்கிட்டீங்க, ரொம்ப கிட்டக்க வரப்போகுது. ஸோ வந்து இன்னும் வந்து மூட் அவுட் ஆகி இந்த நெகட்டிவ்லாம் போட்டிங்கன்னா திரும்ப அதே ஒரு ஃப்ரீக்வன்சிலே லோ லெவலில் இருப்பீங்க. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களோட ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகணும். அதனால சந்தோஷத்தோட உங்களோட லெவல், கடவுள் என்ன சொல்கிறாங்க, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, உனக்கான ஜட்ஜ்மெண்ட், உனக்கு என்ன வந்தால் சந்தோஷமாக இருக்கும், உனக்கு வந்து என்ன வேணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதனால் கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, டோன்ட் வரி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டம் ஆஃப் த டெக். ஸோ யாரும் கவலைப்படுறணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே வந்து இன்னொரு தடவை திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நான் சொல்கிறேன். என்னென்னா, கவலைப்படும் போது, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது, ஒரு முடிஞ்ச பிரச்சனை குறித்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, லோயர் லெவலில் நீங்கள் கீழேயே இருப்பீங்க. லோயர் லெவலில் இருக்கும்போது லோயர் லெவல் ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அதே தான் அலைவரிசையை நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த அலைவரிசையை நீங்கள் பாஸ் பண்ணும்போது பிரபஞ்சம் என்ன நினைக்கும், அதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, எந்த ஒரு மொழியும் தெரியாது, உங்களோட உணர்ச்சி மட்டும்தான் தெரியும். நீங்கள் கொடுக்குற அழுகிற ஒரு இதுவாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் ஒரு இமோஷன் பேசிஸில் நீங்கள் ஏதாவது யோசித்தாலோ பேசினாலோ, உங்களுக்குள்ளே அழுதாலோ, இல்லாது அதையே யோசிச்சுட்டே 10 தடவை 15 தடவை யோசிச்சுட்டே இருந்தீங்க, லைஃப் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து வைப்ரேஷனாக எமிட் ஆகி இவங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் கெட்ட விஷயம் நடக்கலாம், அல்லது பிஸ்னஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாப் ஆகலாம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போகலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் தாங்க க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கார்ட் மெசேஜ் எடுத்துருவோமா? இன்றைக்கி வந்து ரீடிங் வெரி வெரி பவர்ஃபுல். ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய பார்ட்னர் வரணும் அப்படின்னாலும் போடுங்க, கிளைம் பண்ணிக்கோங்க, லவ்னே கிளைம் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எனர்ஜியில் லைக் கொடுத்துட்டு, கமெண்ட் கொடுத்து, ஷேர் கொடுத்து, இந்த ரீடிங் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை எப்பயுமே எப்படி இருக்க போகுது, இனிமேல் ஒரு புதிய ஒரு மாற்றம். இது வரைக்கும் நான் நினச்சே பார்க்கல, நானே விட்டுட்டேங்க, அந்த விஷயத்தை விட்டுட்டேன், மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்காத ஒரு நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நல்ல முடிவாக இருந்ததுன்னா கடவுள் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய அந்த ஒரு ஸ்டபர்னான ஒரு மைண்டும், உங்களுடைய அந்த விடாப்பிடியான எனக்கு இனிமேல் நான் தான் முக்கியம், எனக்கு என்னால் என்ன நல்லா பார்த்துக்க முடியும், என்னால் என்ன நல்லா நேசிக்க முடியும், இனிமேல் எந்த விஷயத்தின் மேலேயும் எந்த நபர் மேலேயும் நான் வந்து ஆசைப்பட்டு அது அடிக்ஷன்லாம் போய் நான் நிற்க மாட்டேன். இது எல்லாமே என்ன ஸ்டாப் பண்ணுற, என்னோட கெரியரை ஸ்டாப் பண்ணுற, என்னுடைய ஆன்ம வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கடவுள் என் கூட இருக்காருங்கிற ரியலைசேஷனுக்காக தான் இந்த ஒரு கஷ்டம் எனக்குள்ளே வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனுக்கு எது வந்தாலுமே ரெசிஸ்ட் பண்ணாமல் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, அது வந்து உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சம் பர்பஸுக்காக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மாறணும், நீங்கள் ஆன்ம வளர்ச்சி அடையணும். நீங்களாம் செலக்ட்
நம்மலாம் வந்து என்ன செலக்டடாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன்ஸ் நம்ம இந்த ஆன்ம பாடத்துக்கு வந்திருக்கோம். அவங்க ஏன் நல்லா இருக்காங்க? அவங்க எல்லாருமே ஆன்ம பாடம் இருக்குது. அவங்களுக்கு மேபி இந்த ஜென்மத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த நம்ம பாராட்டணும், நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏதோ நம்ம வந்து என்னென்னா இப்போ குறுக்கு பாதையில் ஏதோ ஒன்று இது தவறான ஒரு விஷயத்தை பிடிச்சி தவறான ரூட்டில் போய் தவறாமல் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ என்ன பண்ணோம், கடவுள் கரெக்டான ஒரு பாதையை காமிக்கிறாருன்னா இந்த பக்கம் ஒடியாந்துடணும். அப்போது அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான பயணம் வந்து முடிவே அடையாது. உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது வந்து உங்கள் பெஸ்ட்டு அப்படின்னா உங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறது, உங்களுடைய இன்னர் ஒர்க்லையாக இருக்கட்டும், உங்களுடைய அவுட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கட்டும், ஏதோ ஒன்றுங்க. நீங்கள் கெரியருக்காக பண்ணுற எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் பெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இதை விட உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிட்டர் மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய அந்த மனநிலையை வந்து கொஞ்சம் மாற்றும். எல்லாமே நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு எது நடந்தாலும் கடவுள் தான், கடவுள் எல்லாத்தையும் நல்ல விஷயந்தான் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆணித்தனமாக இருக்கணும். இதுதான் இங்கே வந்து மெயின் திங். 3333 கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா மேஜராக வந்து இந்த நம்பரில் பிறந்தவங்களாம் இருக்கலாம், திருமணமான டேட்டாக இருக்கலாம், அல்லது வந்து முக்கியமான ஏதோ ஒரு விஷயங்க கூட்டுத்தொகையாக கூட இருக்கலாம். அது இந்த நாளில் நடந்திருக்கலாம். லைஃப் லெசன் தான். நீ எதுக்கு எனக்கு இப்படி ஒரு கஷ்டமாக இருந்தது, எல்லாமே லைஃப் லெசன் தான். லைஃப் லெசனுங்கிறது படித்து தான் ஆகணுங்க. ஒரு 4-5 வருஷம், ஒரு 6 வருஷத்துக்குலாம் முன்னாடி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. லைஃப் லெசன்னா என்னன்னே தெரியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி டோட்டலாக வந்து லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. சுற்றியுமே நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஒரு சூரிய பகவானாக இருக்கட்டும், சந்திர பகவானாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே எனர்ஜி தான். என்ன மாதிரி தான் அவங்களும் ஒரு எனர்ஜி. மாடிக்கு அவங்கக்கிட்டலாம் நான் பேசலை, நான் கனெக்டில் இல்லைன்னா எனக்கு என்னமோ அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஒரு வேலை ஒரு பலூனால் நான் அவங்கக்கிட்ட வந்து கனெக்டிவிட்டியாக நான் பேசலை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படியாவது ஜன்னலை திறந்தாது நான் அந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் பேசிடுவேன். என்னால் முடியல, சாரி, இன்றைக்கி என்னை வந்துச்சுட்டு எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன். ஏன்னா அவங்களும் ஒரு எனர்ஜி இல்லையா. நம்மளோட ஃப்ரெண்டு, சோல் ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறது இந்த ஒரு யூனிவர்ஸ், என்னை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், இது எல்லாமேங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், இவங்க எல்லாருமே எனர்ஜி தான். கடவுள் தான் படைச்சிருக்காரு. ஸோ இவங்களை வந்து ஃப்ரெண்டாக எடுத்துக்கும் போது கரெக்டாக கைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமா இருக்கட்டும், அல்லது ஹையர் ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஆன்செஸ்டர்ஸு, அப்புறம் ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாமே நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி தான். அவங்களாம் ஹையர் லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு காண்டாக்டில் இருக்கும்போது, நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையோட காண்டாக்டில் இருக்கும்போது கரெக்டான கைடன்ஸ், நீ இந்த பாதையில் போகிற, கரெக்டாக போயிட்டுருக்க, போயிட்டே இரு அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குங்க. சில விஷயங்கள் நிறைய பேர் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கீங்க. ஏதோ ஒரு பழைய விஷயம் குறித்து அதையே யோசிச்சுக்கிட்டு இப்போ கரண்ட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க. அந்த விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அதெல்லாம் தான் முக்கியம். தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு போகும்போது, உங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, உங்கள் லைஃபுக்கு எது வந்தால் கரெக்டாக இருக்குமோ, நீங்கள் சூஸ் பண்ணுறதை விட கடவுள் சூஸ் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்தா அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், அது கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே காட் டெஸ்ட் தான். நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த ஒரு எனர்ஜி கார்ட்லேயே நம்ம பார்த்தோம், செலெக்ஷுவல் கார்ட்லேயும் பார்த்தோம். கடவுளோட டெஸ்ட் தான் இது. கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா கடவுளோட டெஸ்ட் இவ்வளோ வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டெஸ்டினி பாட்டர் உங்கள் லைஃப்குள்ளே வர போகிறாங்க. செம்மையாக சிங்க் ஆகுது. வாவ், சூப்பர். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஜேர்னி. சரியா? இந்த ஜேர்னி எல்லாமே நீங்கள் நம்புங்க. இது எல்லாமே நன்மைக்கு தான் கொண்டு போகுது, நம்புங்க. பாட்டம் ஆஃப் த டெக், உங்கள் வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மீனிங்ஃபுல்லே இல்லை. நான் எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு இப்படி இருக்கேன், எனக்கு வந்து வாழவே பிடிக்கல. நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த விஷயம் என்னை விட்டு போச்சு. முன்னே இருந்த மாதிரி அந்த விஷயம் இல்லை. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அது பிடிக்கலன்னு இல்லை, அவங்களுக்கு என்னை பிடிக்கல. என்னையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. நான் போதுமான பர்சன் இல்லை. ஐ எம் நாட் குட் இனஃப். எனக்கு நான் தகுதியான பர்சன் இல்லை. நல்ல விஷயங்கள்லாம் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியாது. நான் எதுக்கும் லாயக்கில்லை. நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா உங்களுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குது உங்கள் லைஃப்பில். இது வந்து சென்டர் ஆஃப் த டெக். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேஜிக்கல் கார்ட்லேருந்து 2 கார்டு எடுத்துகிட்டு நமக்கு உண்டான மெசேஜஸ் வந்து சிவா கார்ட்லேயோ அல்லது ஆஞ்சநேயர் கார்ட்லேயோ, அப்போங்க எது யார் வராங்களோ அவங்க கார்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்துட்டு அவங்க உங்களை வேணும்னு ரொம்ப நாள் உங்கள் கூட பழகிட்டு அன்பை கொடுத்துட்டு உங்களுக்கு தரமான ஒரு பர்சனாக உங்கள் மைண்டில் செட் ஆகி அவங்க வந்து திடீர்னு அவங்க உங்களை வேணான்ட்டு தூக்கி போடும்போது
உங்களுக்கு உண்டாகும் தெரியுங்களா பெயின். அந்த பெயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா எல்லாமே உங்களுடைய இன்னரில் இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டிஸ் தான் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும்போது சில விஷயங்கள் லெசன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அப்படியே அதை ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் நான் இந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கொள்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு அவரே எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சுச்சுவேஷனை நான் எதிர்க்கலை அப்படிங்க. டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன ஆகணும், கம்போசரில் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்தே ஆகணும். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது. அதனால் செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு டைம் வந்துடுது. நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. உங்களுக்கு உண்டான செல்ஃப் லவ், செல்ஃப் கேரு இதெல்லாம் பண்ணுங்கள். அதனால சில விஷயங்கள் வந்து உங்கள் கனெக்ஷனில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதெல்லாம் தான் உங்களுக்கு காயம் கொடுத்து கஷ்டம் கொடுத்துட்ருக்கு. அதுதான் உங்கள் லைஃப்பில் உங்கள் 2 பேரையும் சேர விடாமல் சில விஷயங்கள் வந்து ஒரு ஈவில் ஐஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஈவில் மேஜிக்லாம் கூட பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய அந்த ஒரு உறவை வந்து விரிசல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் எண்டப் ஆகுது. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். ஓவர் திங்கிங்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து நெகட்டிவ் சினாரியோ, இது கிடைச்சிடாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அவங்க வரலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் நிறையா வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சீன்ஸ் எல்லாம். இது தாங்க உங்களுக்கு உண்டான இஷ்யூஸ்லாம். அதனால இதை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட்லேருந்து வெளியில் தூக்கி எறிங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறதே இந்த ஒரு விஷயந்தான். ட்ரூ லவ் தான் கண்டிப்பாக. அப்பா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ட்ரூ லவ் தான். இந்த ரொமான்ஸ் இது எல்லாமே இந்த லைஃப் டைம் லவ் தான். உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த லவ் உங்கள் கூட தான் வருது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முருகனோட மெசேஜஸும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரீடிங் வந்து ஒரு எஃபெக்டிவாக நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற மைண்டில் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ரீடிங்குள்ளே வந்திருக்கும். அதனால் பார்க்குறவங்களுக்கு டைம்லெஸ் ரீடிங் தான். மனிதனின் ஓகே. நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய புக்ஸு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு புக்ஸு படிக்கலாம் அல்லது புக்ஸு கேட்கலாம். இப்போ தான் வந்து குக்கு எஃப்எம் அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்பெல்லாம் வந்ததுனால நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் பார்க்கலாம். நிறையா பார்த்து கேட்டு உங்களுக்கான அந்த ஒரு மைண்டு வந்து இப்போ ஒரு டீவியேஷனாக இருக்குது தெரியுங்களா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ சில பேர் அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறது, ஒரு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டாக உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற சில விஷயங்களாக யூடியூப்பாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கேட்குற அந்த பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற மனிதர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஆறுதலை தேடி நீங்கள் போகிறீங்க. அவ்வளோதான். தீராத இடர் தீரும். இனிமேல் வந்து இது வரைக்கும் தீராதே என்னோட மனப்போராட்டம்,